மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியது புண்ணிய நதிகள். அந்த புண்ணிய நதிகளுடைய பாவங்களை அனைத்தையுமே கரைக்கக்கூடியது இந்த சங்காபிஷேக தீர்த்தம். ஒருமுறை புண்ணிய நதிகளான கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி என்ற அனைத்து புண்ணிய நதிகளும் சிவனிடம் சென்று, ஐயனே, லட்சோப லட்ச மக்கள் வந்து தங்களுடைய பாவத்தை எங்களுடைய புனித நீரில் நீராடி கழித்து செல்கிறார்கள். ஆனால் அத்தனை பாவங்களையும் எங்களால் சுமக்க இயலவில்லை. எங்களுடைய இந்த பாவங்களை நாங்கள் எந்த தீர்த்தத்தில் நீராடி நாங்கள் கழிப்பது? எங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடாது ஐயனே. கார்த்திகை மாதம் சோமவாரம் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய சங்காபிஷேக தீர்த்தம் வெளிவரக்கூடிய அந்த கோமுகியில் நீங்கள் நின்று கொள்ளுங்கள். அந்த சங்காபிஷேக தீர்த்தமானது உங்கள் மேனியில் படும்பொழுது உங்களுடைய பாவங்கள் அனைத்துமே கரைந்து சென்றுவிடும் என்று சிவபெருமான் அருளியுள்ளார். அதனால் தான் இந்த சங்காபிஷேகத்துக்கு இவ்வளோ விசேஷம். ஏன்னா பாவங்களை போக்கக்கூடிய புண்ணிய நதிகளோட பாவங்களை போக்கக்கூடியது இந்த சங்காபிஷேக தீர்த்தம். அதனால தான் இவ்வளோ விசேஷம் இந்த சங்காபிஷேகத்துக்கு.